எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம நயன்தாரா ஒரே மாதிரி கேரக்டரில் நடித்த அந்த ஒரே மாதிரியான 3 படங்கள் பற்றி தான் ஒரு டிஸ்க்ளைமர். இதில் நயன்தாரா நடித்த 3 படங்களில் வர லவ், மேரேஜ், டைவர்ஸ் அதை பற்றிலாம் தான் பேசியிருக்கவே தவிர அவங்க பர்சனல் லைஃப் பற்றி எதுவும் பேசலை. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இது ஒரு ரிலாக்ஸான ரீவைண்டிங் வீடியோ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நயன்தாரா சினிமாட்டிக் யூனிவர்ஸில் ஃபஸ்ட்டு ஃபிலிம் துளசி. இது 2007 நம்ம போயப்பட்டு ஸ்ரீரு டைரக்ஷனில் வந்த படம். போயப்பட்டி பேரை கேட்டால் இல்லை, படத்தை பார்த்தாலே வந்துடும். அதாங்க விதய ராமா அக்காண்டா படத்தோட டைரக்டர். இவரோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பு நடித்த சரவணா படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன். சரவணா படம் உங்களுக்கு பிடிச்சா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. துளசி படத்தோட கதை என்னென்னா, பெங்களூரில் தன்னோட ஹஸ்பண்டை பிரிஞ்சு பையனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க வசுந்தரா லைஃப்பில் ஹஸ்பண்ட் துளசி மறுபடியும் வராரு. ஏன் வந்தார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஏன் பிரிஞ்சாங்கன்னு தான் கதை போகும். இது அடுத்து வர 2 படங்கள்லேருந்து எதில் வித்தியாசப்படுதுன்னு பார்த்தா, அதிலெல்லாம் திடீர்னு ஒரு புது வில்லன் கதையில் வருவார். அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஹீரோயின் கூட ஸ்டே பண்ணுவார். ஆனால் இதில் ஹீரோவை அந்த பழைய வில்லனுங்க தான் துரத்திட்டு வருவானுங்க. ஆனால் பையனுக்கு மட்டும் பிரெயினில் பிரச்சனை இருக்கும். ஆப்ரேஷன் டைமில் அந்த பையனுக்கு அனஸ்தீசியா கொடுத்து ஆப்ரேஷன் பண்ண போகிற டயத்தில் வில்லை வந்து தூக்கிட்டு போயிடுவான். ஹீரோ வந்து ஃபைட் பண்ணி பையனை காப்பாற்றிடுவார். ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துருவாங்க. சரி, இந்த படத்தோட ஹைலைட்ஸ் வந்து பார்ப்போம். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் அடிக்கடி டிவியில் ஓடிட்டுருக்கோம். நம்ம கூட பார்த்துருப்போம். படத்தை கவனிக்காமல் இருந்தால் கூட இந்த படத்தை பற்றி நிச்சயமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நான் கூட இந்த படத்தை வந்து பார்க்கும்போதெல்லாம் சரி, நயன்தாரா பேர் தான் துளசி, தமிழ் டப்பிங்காக இந்த பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தேன். ஆனால் இந்த படத்தை வீடியோக்காக ஃபுல்லாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இதில் ஹீரோ பேர் தான் துளசி. சரி, இதோட ஹைலைட்ஸ் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன், அந்த குட்டி பையன் வெங்கடேஷ் தன்னோட அம்மாவை சைட் அடிக்கிறான்னு தெரிஞ்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு அவரை அடிக்க போவான். அதெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அப்புறம் நயன்தாரா எங்கடா பொய் சொல்ல கற்றுக்கிட்டேன்னு கேட்டதுக்கு, ஓகேட்ட தான் எங்கள் அப்பா இவ்வளோ நாள் ஃபாரினில் காரணம் என்கிட்ட பொய் சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தா அந்த எதிர் வீட்டில் இருக்கிற அங்கிள் தான் என்னோடய அப்பா. ஸோ நான் ஓகிட்ட தான் பொய் சொல்ல கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். அதே சீனில் நயன்தாரா சொல்லுவாங்க, உங்கள் அப்பா நீ நினைக்கிற மாரி அவ்வளோ நல்லவர் இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த குட்டி பையன் சொல்லுவான், ஆனால் நீ நல்லவரில் அப்பா சொல்லாரு அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்புறம் 2015 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த புதுமையான மாடர்ன் படங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் தெலுங்கில் வந்த சுமாரான கமர்ஷியல் படங்கள் கூட நீங்கள் இப்போ உட்காந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் இது ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம். ஸோ அதனால் இந்த படம் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறதும் தெரியாது, போய் முடியறதும் தெரியாது. படத்தில் சில குறைகள் இருந்தாலுமே இந்த படம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது உங்களுக்கு இந்த தெலுங்கு படங்கள் சிரஞ்சீவி நடித்த இந்திரா, பிரபாஸ் நடித்த மிர்ச்சி, அந்த மாதிரி தெலுங்கு படங்கள் பிடிச்சா இந்த படம் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். ஆனால் அதே சமயம் தெலுங்கு படத்துக்கே உண்டான சில சேட்டைகளும் இந்த படத்தில் இருக்குது. அதில் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. பயங்கர ஃபன்னியாக இருக்கும். மெயின் வில்லன் ஆசிஸ் வித்யார்த்தி இன்ட்ரோ சீனில் ஒரு டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒருத்தரோட கைநாட்டு தேவைப்படும். அவனை போய்ட்டு வில்லனோட பையன் கூப்பிட போவான். அவன் வரமாட்டேன்னு சொல்லத்துக்கு அவனோட கையை வெட்டி பார்சல் பண்ணி எடுத்துருவானுங்க. எப்படின்றீங்க, நம்ம ஊர் பேக்கரியிலலாம் அந்த ஆலு சமோசாவை பார்சல் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாரி ஒரு காக்கி கவரில் ஒரு ஐஸ் க்யூப் கூட போடாமல் கொண்டு வருவானுங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஃபன்லியாக இருக்கும். இதெல்லாம் தெலுங்கு படத்துக்குமே உண்டான ஒரு விஷயன்றது பக்காவாக தெரியும். அதை விட இன்னொன்று பண்ணுவாங்க. ப்ரெசன்ட் டைமுக்கு வந்து ஹீரோவோட வந்து அந்த லோக்கல் வில்ல ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து ஹீரோவை ஷூட் பண்ண வருவான். அவனை ஷூட் பண்ண விட்டுருந்தாலே அவன் ஹீரோவை பக்காவாக போட்டு தள்ளியிருப்பான். இவனுக்கு போய்ட்டு அந்த வில்லனை போட்டு தள்ளுவானுங்க. போட்டு தள்ளிட்டு அவன்கிட்ட போய் டைலாக் சொல்லுவானுங்க. அவனை கொல்றதா இருந்தால் கூட நாங்கள் தான் கொல்லணும், நீயே கொல்ல வர அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவானுங்க. நம்ம ஹீரோ ஒன்று பண்ணுவார். இந்தியாவில் வந்து அவ்வளோ மோசமாக ஹீரோயின்ட்ட ஹராஸ்மெண்ட் பண்ணுவார், ஃப்ளைட்டில் வர லேடிகிட்ட ஹராஸ்மெண்ட் பண்ணுவார். இவ்வளோ இது பண்ணிவிட்டு கேவலம் அடல் ஜோக்கெலாம் சொல்லிவிட்டு ஃபாரின் போய்ட்டு அங்கே ஏதோ ஒரு எல்ஆர்ஐ பார்ட்டி எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு தெலுங்கு பெருசு தாலியை பற்றி தப்பாக பேசிடும். இவ்வளோ நாள் வந்து வெளிநாட்டுக்கு வந்து இந்த கல்ச்சரெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணுமான்ட்டு உடனே ஹீரோ போய்ட்டு அங்கே வந்து தாலியை பற்றி பெருமையாக பேசுவார். அப்புறம் வந்து ஹீரோயின்காக சிகரெட் அடிக்கிறத விட்டுருவார். இதையெல்லாம் பார்த்து அந்த லூசு ஹீரோயினுக்கு ஒரு வேலை வந்து லவ் வந்துடும். அப்புறம் இந்த படத்தில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு இருக்கிற முக்கிய பிரச்சனை என்னன்னா, ஹீரோயினோட அண்ணனை வந்து வில்லன் குரூப் வந்து போட்டு தள்ளிடும். அது ஹீரோவோட வயலன்ஸான பிஹேவியரால் தான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி நயன்தாரா தப்பாக நினச்சிக்கிட்டு தான் போயிட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு வாழ்வாங்க. ஆனால் வந்து என்ன அப்படின்னா, அது நடந்தது வேறு ஒரு விஷயம் நடந்திருக்கும். கிளைமேக்ஸில் அதெல்லாம் நயன்தாரா கேரக்டருக்கு தெரியணும்ல, அதையெல்லாம் தெரியாது. வெறுமனே பையனை காப்பாற்றிட்டான்ற ஒரே காரணத்துக்காக மறுபடியும் ஹீரோ கூட வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. அதோட படம் முடிஞ்சிடும். ஃபேமிலி எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க, படம் முடிஞ்சிடும். செகண்ட் ஃபிலிம் விஸ்வாசம். இது 7 வருஷம் முன்னாடி பொங்கலுக்கு வந்தது. எது 7 வருஷம் ஆகிட்டா? முதல்ல எனக்கும் ஷாக்காக தான் இருந்துச்சு. பட் நீ நம்பலனாலும் அதான் லெசம். 2007 வந்த துளசியை 11 வருஷம் கழித்து நமக்கு கஷாயமாக கரைச்சி கொடுத்தாரு நம்ம சிறுத்தை சிவா. இல்லை தான் அஜித்துக்குன்னு ஒரு லீகசி இருந்தாலும் நம்ம ஃபேமிலியை உட்காந்து பார்க்குற படையப்பா, கில்லி மாதிரி ஃபேமிலி ப்ளஸ் ஆக்ஷன் ஜென்ரல் படங்கள் அவரோட கேரியரில் ரொம்பவே கம்மி. அது உங்களுக்கே தெரியும். ஒன்றும் பண்ணலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டைலாக ஒரு டான் படம் தான் பண்ணுவார், இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் ஃபிலிம் தான் பண்ணுவார்.
இதுக்கு முன்னாடி வீரம் ஓரளவு அந்த ஜானரில் இருக்கும். அடுத்து விஸ்வாசம். இது ஓடிடியில் தேடி பார்க்கக்கூடிய படம் இல்லைனா கூட டிவியில் போட்டால் ஃபேமிலியோட சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் கமர்ஷியல் படம். இதோட கதை உங்களுக்கே தெரியும். ஸோ நான் அதை பற்றி பேச போகிறதில்ல. ஹைலைட்ஸ் பற்றி மட்டும் பார்ப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, இதுவும் பேட்டை ஒன்றா தான் ரிலீஸ் ஆனிச்சு 2019 பொங்கலுக்கு. ட்ரெய்லர் கூட கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த ட்ரெய்லரில் ஃபஸ்ட்டு பேட்டை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பேட்டை ட்ரெய்லரில் ரஜினி என்ன டைலாக் சொல்கிறாரோ அதுக்கு ரிப்பீட்டட் கவுண்டராக இந்த டைலாக்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, உனக்கு குழந்தை குட்டி இருந்தால் ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டையில் ஒரு டைலாக் வரும். ஊர் கொடுவிலார்பட்டி, பொண்டாட்டி பேர் நிரஞ்சனா, பொண்ணு பேர் ஸ்வேதா அப்படின்னு சொல்லி அதுக்கு ரிப்ளை கவுண்டர் கொடுக்குற மாதிரியே இருக்கும். அந்த ட்ரெய்லர் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். இப்போ கூட நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயங்கர ஃபன்னாக இருக்கும். அப்போ அது பயங்கர டாக் ஆஃப் டவுனாக இருந்துச்சு. படத்தில் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப வருஷம் கழித்து அஜித் விவேக் காமெடி காம்போ பயங்கர ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன தான் எல்லை எறிந்தால் படத்தில் வந்து அஜித் விவேக் நடிச்சிருந்தாலும் இதில் விவேக் வந்து ஒரு காமெடியெலாம் வர்றதை தாண்டி ஒரு குணச்சித்திர நடிகராக வருவார். அதுக்கு முன்னாடி ஆழ்வார் படத்தில் உள்ளா 2 பேர் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க, காமெடி ஃபிலிம் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப காதல் பண்ணலுக்கு பிறகு வந்து காமெடி சீன்ஸ் வந்து எல்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆனது இந்த படத்தில் தான். நடுவில் கிரீடம் பண்ணாங்க. முக்கியமாக நயன்தாரா கிட்டே போய் விவேக்கு அவன் உங்களை சைட் அடிக்கிறான்னு சொல்கிறதுக்கு அதுக்கு நயன்தாரா தெரிஞ்சுக்கிட்டு கண்டு காணாத மாதிரி இருப்பாங்க. அந்த சீனு வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அப்புறம் அதே சீனில் அஜித் ஏன் உத்து பார்த்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து நயன்தாராவுக்கு பர்த்டே. அவங்க பொண்ணு வந்து அதை சொல்கிறதுக்கு வருவாங்க. தூக்குதுற அங்கிள் எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே, கை கொடுங்க அப்படின்னு சொல்ல வருவாங்க. வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல வருவாங்க அவங்க பொண்ணு. உடனே வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நிரஞ்சனான்னு சொல்ல வந்துட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேடம்பாங்க. தம்பி ராமையா கூட கேட்பாரு, உங்கள் பொண்டாட்டிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக தயங்கி இல்லையா தூக்கு தரேன் அப்படிம்பாங்க. அந்த சீன்லாம் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். ரெண்டாவது கர்நாடே கண்லே சாங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாங் வந்துக்கிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு முடிஞ்சிடும். மறுபடியும் அந்த ஃபைட் சீனுக்கு பிறகு நயன்தாராவும் அந்த குழந்தையும் காரில் ஏறி உட்காருவாங்க. அலைக்கடலில் நடுவே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கர்நாடே கண்லே சாங் ஆரம்பிக்கும். அந்த சீன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். விவேகன்ற ஒரு பெரிய தோல்வி படத்துக்கு பின்னாடி பண்ண படம் அது. இதில் ஸ்க்ரீன் ப்ளே ஒரு நூல் பிடிச்ச மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போகும். இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, ஹீரோ வேறு ஒரு காரணத்துக்காக தான் மும்பை வருவார். அதாவது திருவிழா பத்திரிக்கையை கொடுத்துட்டு அப்படியே குழந்தையும் பார்த்துட்டு போகலாம். அதாவது நயன்தாரா எப்பயாச்சும் கன்வின்ஸ் ஆவாங்களான்னு தெரிஞ்சுக்க தான் வருவார். பார்த்தா நயன்தாரா அவளை சந்திக்க ரெடியாக இல்லை. மறுபடியும் போய் பொண்ணை போய்ட்டு அந்த ஸ்டேடியமில் போய் பார்ப்பாங்க. திடீர்னு பார்த்தா பொண்ணை ஒருத்தவங்க துரத்துவாங்க. அப்போ யார் இல்லை இப்படி ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லிட்டு தான் படம் போகும். இதுதான் இந்த படத்தோட வித்தியாசம். அண்டு இந்த படத்தை பற்றி 2 தீராத மிஸ்ட்ரிஸ் இன்னும் இருக்குது. ஒன்று, நயன்தாரா வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு டாக்டராக வருவாங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தா பிஸ்னஸ் உமனாக வருவாங்க. அது ஒன்று. நம்பர் 2, இமானுக்கு நேஷ்னல் அவார்டு சிறந்த மியூசிக் டைரக்டராக இமான் வந்து வாங்கியிருப்பார். எல்லாருமே 2019 வருஷம் அசுரன் படத்துக்காக ஜிவி பிரகாஷ் தான் வாங்குவார் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த போது திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் இமான் வாங்குவார். இதை இன்ஃபேக்ட் இமானே எதிர்பார்த்துருக்க மாட்டார். நிறைய பேருமே இப்போ இமான் ஃபேன்ஸு அஜித் ஃபேன்ஸு கூட கமெண்ட் பண்ணாங்க, எதுக்கு வந்து ஜிவி பிரகாஷை கொடுக்காம இவர் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இந்த நயன்தாரா சினிமாட்டிக் யூனிவர்ஸில் 3rd ஃபிலிம் 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன நம்ம அணில்களுக்கு பிடிச்ச அனில் ரவிப்பூடி எடுத்த மனசங்கர வரப்பிரசாத் காரு. ஏன் அணில்களுக்கு பிடிக்குன்னு யோசிக்கிறீங்களா? இவர் தான் பகவான் கேசரி படத்தோட டைரக்டர். இது துளசி ப்ளஸ் விஸ்வாசம் ப்ளஸ் அல வைகுண்டபுரம்னு 3 படங்களை அதிகமாக ஞாபகப்படுத்தும். போகி பண்டிகையில் இதோட டைட்டில் சொல்ல ஆரம்பித்தா கன்னிப்பொங்கல் அன்றைக்கி தான் சொல்லி முடிப்பீங்க. ஆனால் கதை ரொம்ப சிம்பிள் தான். அதாவது நேஷனல் செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்க ஹீரோவுக்கு மாஜி மாமனாருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. அதுக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயின் ஏன் பிரிஞ்சாங்க, எப்படி சேர்ந்தாங்கன்னு தான் கதை போகும். எதேச்சையாக மீட் பண்ணிக்கிட்ட ஒரே காரணத்துக்காக தான் லவ் ஆகி மேரேஜ் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரு சில்லி ரீசனுக்கு தான் பிரிவாங்க. ஹீரோ பண்ணுற ஒரு ஃபைட்டில் ஹீரோயின் வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுவாங்க. சரி, இதோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிரஞ்சீவியோட ஸ்கின் பர்சன்ஸ் தான். இது தம்பிக்கு எந்த ஒரு வசீகரா மாதிரி ஃபுல் லென்த் காமெடி படம். படத்தில் எந்த ஈகோவும் இல்லாமல் சீனுக்கு சீன் கக்கப்போ விஜய் சேதுபதி மாதிரி பல்ப் ஆகுறாரு. செகண்ட், நயன்தாரா இந்த சசிரேகா கேரக்டரு அவங்களுக்கு ஏற்ற டெய்லர் மேட் இல்லை ரெடிமேட் ரோல். நீங்களே யோசிச்சு பாருங்கள், இண்டஸ்ட்ரியில் எப்போயுமே நிறையா ஹீரோயின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கான கோபக்கார அதே சமயம் நல்ல குணமுள்ள ஒரு ஹீரோயின் கேரக்டருக்கு யார் ரிப்ளேஸ்மெண்ட்னு யோசிச்சா நயன்தாரா தவிர ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. ஈவன் நம்ம அனுஷ்காவை கூட அவ்வளோ ஈகோயிஸ்டிக்காக நம்மளால் யோசிக்க முடியாது. அவங்களுக்கு கம்பீரமான கேரக்டர் சூட் ஆகிருக்குமே ஒழிய ரொம்ப ஈகோயிஸ்டிக்கான ஒரு கேரக்டராகவோ ரொம்ப வந்து ஒரு கோபப்படுற ஒரு கேரக்டராகவோ நம்மளால் யோசிக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள்ட்ட அந்த ஃபெமினினான பிஹேவியரும் இருக்கும், சில டைம் அந்த மஸ்குலினான பிஹேவியரும் இருக்கும். ஸோ நயன்தாராவை நம்ம வந்து அப்படி யோசிக்க முடியாது. ஏன்னா நான் அந்த நயன்தாரா பேர் சொல்லும் போதே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அனுஷ்காந்தை கம்பேர் பண்ணுவீங்கன்னு தெரியும், அதனால சொல்கிறேன். சரி, இந்த படத்துக்கு வருவோம். நான் இப்போ மேலே சொன்னேன்னையா 2 ஹைலைட்டு, அதை விட ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட் இருக்குது. அதுதான் சிரஞ்சீவியும் அவரோட மாமனாராக நடிச்சிருக்க சச்சின் கடேத்கருக்கும் இருக்கிற ஈகோ பிரச்சனை. அந்த ஈகோ பிரச்சனையை வச்சு 2 பேரும் அதகலம் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் காமெடியாக தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அதை பார்க்கும்போது அவ்வளோ ஃபன்னியாக இருக்கும்.
அப்புறம் சிரஞ்சீவி கேங்கில் இருக்கிற கேத்ரின் தெரசாவை தவிர மிச்சம் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கேத்ரின் தெரசா பாவம், அவங்க ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு காமெடியும் வரமாட்டேங்குது. மற்றபடி ஆக்ஷன் சீன்லேயும் சீரியஸ் சீன்லேயும் அவங்களுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வரமாட்டேங்குது. அவங்களுக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துருந்தாலுமே அதை வந்து அவங்களால சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியலை. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னும் சில பியூட்டிஃபுல்லான சில சீன்ஸ்லாம் இருக்குது. நயன்தாரா மாதிரியே பிஹேவ் பண்ணுற நயன்தாராவோட பொண்ணு, சிரஞ்சீவியோட அம்மா வந்து நயன்தாரா கிட்ட வந்து பேசிட்டு போகிற அந்த சீன், அதுக்கு அங்கே இருக்கிறவங்க கொடுக்குற ரியாக்ஷன்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மீசாலா பில்லா சாங் நல்லாயிருக்கும், பிஜிஎம் நல்லாயிருக்கும். வெங்கடேஷோட கேமியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் சூப்பராக இருக்கும். வந்து அவருக்கும் சிரஞ்சீவிக்கும் ஒரு ஃபன்னியான ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அப்போ வர சாங் இருக்கும். அந்த சாங்கில் கூட பார்த்திங்க அப்படின்னா சில தமிழ் வார்த்தைகள்லாம் வரும். அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். சரி, இதில் ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தமிழ் ஃபேமிலியை காமிச்சிருப்பாங்க. அதில் வர ஆர்டிஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தெலுங்கு ஆர்டிஸ்ட்டாக தான் இருக்கிறாங்க. ஏன் அவங்கள தமிழ் ஃபேமிலியாக காமிச்சிருக்கணுன்ற அவசியமே இல்லை. ரொம்ப மோசமாக இருக்கும் டைலாக்கெல்லாம். தமிழ் ஃபேமிலியை ரொம்ப மோசமாக காமிச்சிருப்பாங்க. அவங்க கெட்டப்பு எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஈவன் வடக்கன்ஸ் கூட வந்து தமிழ் பீப்புளை இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டுவாங்கன்னு தான் தோணியிருக்கு. அந்த சீனில் ஒரு சின்ன பையன் அப்புறம் சிரஞ்சீவி, இவங்க 2 பேர் தான் சின்ன தமிழ் வார்த்தைகள் கூட கொஞ்சம் நல்லா பேசியிருப்பாங்க. மிச்சம் எல்லாருமே சின்ன தங்கன்ற வார்த்தையை கூட தங்கான்னு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ காண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகியிருந்தாலும் சிரஞ்சீவிக்கு வந்து ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி காமெடியே வந்துகிட்டு இருக்கும். அது ஒன்று. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப சுமாராக இருக்கும். மாமனார் மருமகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலில் வீட்டிலலாம் சாங்கு போட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு அதை ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நிச்சயமாக ஒர்க் அவுட்டே ஆகாது. தமிழ்லாம் அதை யோசிக்கவே முடியாது. அப்புறம் குண்டு பையனாக இருந்தால் அவன் நிறையா சாப்பிடுவான், அவனை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணால் என்ன விஷயத்தை வேணால் கறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. இப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு படத்துக்கே உண்டான தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் இந்த படத்தில் இருந்துச்சு. இது மற்ற படத்துலேருந்து எப்படி வித்தியாசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள்கிட்ட வந்து வேற ஒரு ஐடென்டிட்டியில் பேச பழக தான் போகாது. அந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடும். ஹீரோயினுக்கு தெரிஞ்ச பிறகு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். மறுபடியும் மாமனாருக்கு இருக்கிற தட்டனை கேள்விப்பட்டு அவர் வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸராக அஃபிஷியலாக வருவார். அங்கே வந்து என்ன ஆகுதுன்றது தான் கதை. இது ஃபன்னின்னு சொல்கிறதா இல்லை ஐனின்னு சொல்கிறதான்னு தெரில. வெங்கடேஷும் நயன்தாராவும் நடித்த துளசி படத்தை வச்சு தான் மிச்சம் 2 படம் எடுத்துருக்காங்க. அந்த மிச்சம் 2 படத்துலையும் நயன்தாரா தான் ஹீரோயின். அதை விட முக்கியமாக 3வது படத்தில் வெங்கடேஷே போய் ஒரு கேமியோ ரோல் நடித்து கொடுத்து இந்த சர்க்கிள் அப்படியே ஃபுல் பண்ணிட்டு வந்திருக்காரு. யோ சுருத்தை சிவா பலே ஆலியானி, யோ அனில் ரவிக்குடி பலே ஆலியானி, இதையெல்லாம் வச்சு நம்ம காப்பின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போக முடியாது. இது ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஒரு அடாப்டேஷன் தான். மேபி துளசி படமே எதுலேருந்து எடுத்திருக்காங்க, அதுக்கான இன்ஸ்பிரேஷன் சோர்ஸ் என்னன்னு தெரியாது. எந்த ஒரு கதையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கவிதையாக இருந்தாலும் சரி, எந்த டைப் ஆஃப் ஆர்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம நிஜ வாழ்க்கையிலையோ இல்லை வேறு ஒரு ஆர்ட் ஃபார்ம்லேருந்து நம்ம அதை பண்ணி தான் பண்ண முடியும். அதை நம்ம இன்டென்ஷனலாக பண்ணாலும் சரி, அன்இன்டென்ஷனலாக பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்தால் ஏதோ ஒன்று உருவாக்க முடியும். சரி, இப்போ நான் இந்த 3 படத்துக்கு நான் ரேங்க் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ரேங்க் துளசி, செகண்ட் మన சங்கர வரப்பிரசாத் గారు, 3வது விஸ்வாசம். அண்ட் இதில் இந்த 3 படங்களில் நயன்தாராவை விட ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது. அதுதான் ஹோம் கம்மிங் கான்செப்ட். அதாவது ராமர் அயோத்திக்கு திரும்புறது, பாண்டவர்கள் அஸ்தினாபுரம் திரும்புறது, விஜய் வாரிசு படத்தில் சொந்த வீட்டுக்கு திரும்பி வர்றது. அதாவது போகும்போது ஒரு மனுஷனாக போய் ரிட்டன் வரப்போ வேற ஒருத்தனாக வர்றது, வந்து அங்கே செட்டில் ஆகிறதோ இல்லை அங்கே இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதோ, இது எதுவாக இருந்தாலும் போடணும். இது எல்லாமே ஹோம் கம்மிங் கான்செப்ட் தான். ஹாலிவுட்டில் கூட ஒடிசின்னு இப்போ ஒரு படம் வருது. அந்த ஒடிசின்ற இலக்கியம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஹோம் கம்மிங் கான்செப்ட் அடிப்படையில் உருவானது தான். இதை வச்சு தெலுங்கில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் உருவாகிருக்கு. ஈவன் வாரிசு படத்தை கூட தெலுங்கு டேரக்டர் தானே எடுத்தார். அளவைக்குண்டபுரம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் கம்மிங் கான்செப்ட் தான். இயக்குனர் திரிவிக்ரம் சீனிவாஸ் எடுக்கிற எல்லா படங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் கம்மிங் கான்செப்ட் தான். ஸோ அந்த கான்செப்ட் வச்சு அடுத்த ஒரு வீடியோ போடலாமா, இல்லை அந்த காப்பி, இன்ஸ்பிரேஷன், அடாப்டேஷன் இதெல்லாம் எக்ஸாம்பிள் வச்சு அதை பற்றி ஒரு வீடியோ போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இது நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. இது எப்படி இருந்துச்சு, இன்னும் என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம், என்னென்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம், இதே மாதிரி நீங்கள் எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா, வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டு இதேமாரி கேரக்டர் நடிச்சிருக்காரா இல்லையான்றதை பற்றியெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி மக்களே.